everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ரம்பூட்டான் செடியை எப்படி நட்டு வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதான் ரம்பூட்டான் இப்படி தான் வருமாமா. அவங்க இமேஜ் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு குழி இந்த மாதிரி நோண்டிக்கோங்க. நோண்டிட்டு அதில் இந்த மாதிரி செடியை வச்சு செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இந்த மண் அளவை மூடுற அளவுக்கு குழி இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த குழி சைஸ் இது வரைக்கும் இருக்குது. நம்ம மண் இது வரைக்கும் போட்டு விட்டுக்கலாம். இதுக்கு மேலே மண் போட தேவையில்லை. நீங்கள் இது வரைக்கும் போட்டுட்டு மூடிட்டு தண்ணி விட்டுருங்க. அப்புறமேட்டுக்கு 1 மாதம் கழித்து நம்ம உரம் போட்டால் போதும். இருங்க, உங்களுக்கு நான் நட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம கவரை கட் பண்ணிவிட்டு வச்சிட்டோம். செடியை வச்சுட்டு மண் தள்ளி விட்ருங்க. நல்லா சைட்லலாம் இன்னும் கொஞ்சம் அகலமாக நீங்கள் நோண்டிக்கோங்க. இது சின்னதாக நோண்டிட்டாங்க. அகலமாக நோண்டி நல்லா மண் பரவுற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரம்பூட்டான் செடி வச்சுட்டோம். இந்த மாதிரி மண்ணெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஆள் வச்சு நல்லா மேய்ச்சி விட்டுக்கோங்க. மண் நல்லா உள்ளே போகிற மாதிரி மேய்ச்சி விட்டு தண்ணி விட்டிங்கன்னா உள்ளே கொஞ்சம் மண் போகும். திருப்பி உள்ளே போன மண்ணுக்கு கொஞ்சம் மண் போட்டுருங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி அதை கிராஸ் பண்ணியிருப்பாங்க. இது மூடக்கூடாது. இது வெளியே தெரிகிற மாதிரி விடணும். நீங்கள் மண்ணை அந்த இடத்துல தள்ளக்கூடாது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.